அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலினா சையத்னா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய உலமாக்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத். லுஹருடைய தொழுகையை ஜமாத்தாக தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கின்ற இந்த நேரத்திலே அல் குர்ஆனுக்கும் எங்களுக்கும் இருக்க வேண்டிய உறவு, அல் குர்ஆன் எப்படி ஒரு ஈமானிய வாழ்வை வாழ்வதற்கு வழிகாட்டுகின்றது என்பது தொடர்பில் சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று கருதுகின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உரையை நான் தயார்படுத்தி இருக்கின்ற போது ஒரு விடயம் என்னுடைய மனதிலே தோன்றியது, ஒரு சிந்தனை. அந்த விடயத்தை, அது குர்ஆனோடு தொடர்பானது தான். அந்த விடயத்தை ஞாபகப்படுத்தியே இந்த விடயத்தை தொடங்கலாம் என்று கருதுகின்றேன். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறைஷியர்களுக்கு பாதுகாப்பையும் உணவையும் பசிப்பட்டினி இல்லாத வாழ்க்கையையும் தருவதாக சொல்லி அல்லாஹ்வை வணங்குமாறு வேண்டுகின்றார். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்தி பசிப்பட்டினி இல்லாத ஒரு வாழ்வையும் உத்தரவாதப்படுத்தி வாழ்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு அல்லாஹ்வை வணங்கி வழிபடுமாறு கட்டளையிடுகின்ற அந்த விடயத்தை நாங்கள் ஈலாஃபி குரைஷ் ஈலாஃபிஹிம் ரஹ்லத்த ஷிதாய் வஸ்ஸைஃப் ஃபலியஅபுது ரப்ப ஹாதல் பைத் அல்லதி அத்அமஹும் மின் ஜூ வ ஆமனஹும் மின் ஹவுஃப் என்ற அந்த சூறாவினூடாக சொல்வதை பார்க்கின்றோம். அதே நேரத்தில் குர்ஆனால் உருவாக்கப்பட்ட ஒரு சமூகம் அது பசியில் இருந்தாலும் பாதுகாப்பில்லாமல் இருந்தாலும் ஈமானை கைவிட்டு விட்டு வாழ மாட்டாது என்பதை இன்றைய உலக நடைமுறையில் நாங்கள் பார்க்கின்றோம். முந்தநாத் 2 நாளுக்கு முன்னர் காசாவிலே 777 பேர் குர்ஆனை பாடமாக்கியதை விழாவாக கொண்டாடுகின்றார். அவர்களெல்லாம் குர்ஆனை பாடமாக்க ஆரம்பித்தது கடந்த 2 வருடத்துக்குள்ள. குர்ஆன் என்பது ஒரு அற்புதமான, மனிதர்களை ஈர்க்கக்கூடியது. மனிதர்களுக்கு பசி பட்டினியெல்லாம் மறக்கடித்து வாழச் செய்யக்கூடிய சக்தியை குர்ஆன் பெற்றிருக்கின்றது. ஒரு 6 மாதத்துக்கு முன்னர் காசாவில் இருக்கின்ற ஒரு ஹட்டில் இருக்கின்ற ஒரு தாய் சொல்கின்றால், இந்த குழந்தை பிறந்து 6 மாதமாகின்றது, இந்த குழந்தையை நான் என்னுடைய கையில் வைத்து ஒரு முறை குர்ஆனை அந்த குழந்தை கேட்பதற்காக ஓதி இருக்கிறேன் என்று சொல்கிறேன். இதற்கு முன்னர் ஒரு விழா நடக்கிறது, சற்று காலத்துக்கு முன்னர். அந்த விழாவில் சுமார், நான் நினைக்கிறேன், எனக்கு மறந்துட்டு 200 அல்லது 300 பேர் குர்ஆனை மனனமிட்டதை கொண்டாடுகின்றார்கள். குர்ஆன் ஆரம்பத்தில் சொன்ன செய்தி பசி பட்டினி பாதுகாப்பு உத்தரவாதப்படுத்தி ஒரு சமூகத்துக்கு அல்லாஹ்வை வணங்குமாறு சொன்னது. குர்ஆன் உருவாக்குகின்ற ஒரு சமூகம் அவர்கள் பசியையும் பட்டினியையும் பாதுகாப்பையும் மறந்த நிலையிலும் குர்ஆனை கைவிட மாட்டார்கள் என்பதை இன்றைய வரலாறு மட்டுமல்ல, வரலாற்றில் பல சந்தர்ப்பங்களில் அது நிரூபித்திருக்கிறது. குர்ஆன் என்பது மிகவும் சக்தி வாய்ந்தது, மனிதர்களுடைய உள்ளங்களை அசைக்கக்கூடியது, மனிதர்களுடைய உள்ளங்களை மாற்றக்கூடியது. ஆனால் அதனை அணுக வேண்டிய முறைப்படி அணுக வேண்டும் என்பதுதான் எனக்கும் உங்களுக்கும் இருக்கின்ற தேவை. குர்ஆனை மிக கவனமாக, விருப்பத்தோடு, ஆர்வத்தோடு, தேவையோடு, பசியிலே தாகத்திலே அலைந்து திரிகின்ற ஒரு பாலைவனத்தில் இருக்கின்ற ஒரு மனிதன் தண்ணீரை தேடுவது போல குர்ஆனுடைய வழிகாட்டலை தேடுவதற்கு நானும் நீங்களும் முயற்சிப்போம் என்றிருந்தால்
நிச்சயமாக எப்போதும் மன நிறைவான, சந்தோஷமான, நிம்மதியான ஒரு வாழ்க்கையை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தாலா உத்தரவாதப்படுத்துகின்றார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களை, இன்றைய இந்த உலகத்திலும் பலர் சொல்கின்ற ஒரு மிக முக்கியமான விடயம்தான், மனிதர்கள் பெரும்பாலானவர்கள் விழிப்பு நிலையில் இல்லை, மயக்கத்தில் இருக்கிறார். அவர்கள் விழித்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. கஃப்லாவில் இருக்கிறார்கள். இந்த கஃப்லாவுக்கு பல்வேறு விதமான விடயங்கள் காரணமாக இருக்க முடியும். இது நவீன காலத்தில் நானும் நீங்களும் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாது மறுத்தாலும் மில்லி செகண்டில் எங்களுடைய சிந்தனைகளை சிதறடிக்கின்ற இந்த நவீன தொழில்நுட்பம் நம்முடைய கஃப்லாவுக்கு ஒரு பிரதானமான காரணமாக இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறுக்க மாட்டோம். முன்னொரு காலத்தில் ஒரு நிகழ்ச்சியை செய்து அந்த நிகழ்ச்சியிலிருந்து படிப்பினைகளை, பாடங்களை மனிதர்கள் பெற்றுக்கொண்டால் அவற்றிலிருந்து அவர்கள் இந்த தாக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு பல நாட்கள் அல்லது பல மாதங்கள், பல வாரங்கள் செல்லலாம். ஆனால் இன்று அப்படி அல்ல. இன்றைய உலகம் மிக வேகமாக இருக்கின்ற உலகம். பாவங்களும் நன்மைகளும் குழம்பி போயிருக்கின்ற ஒரு தஜல் என்று சொல்கின்ற தஜ்ஜாலிய உலகம். மனிதர்களுடைய சிந்தனைகளை, மனிதர்களுடைய கவனத்தை வெகு சீக்கிரத்திலே கவர்ந்து மற்றொரு திசையின்பால் வேகமாக திருப்பி விடுகின்ற ஒரு காலமாக இந்த காலம் இருக்குது. எனவே இந்த காலத்தில் நானும் நீங்களும் எவ்வளவு கவனமாக, விழிப்பாக, விழிப்புணர்வாக, வாழ்க்கை பற்றிய தெளிவோடு பயணிக்கின்றோமோ அந்தளவுக்குத்தான் எமக்கு குர்ஆனோடு, இந்த மார்க்கத்துடைய வழிகாட்டலோடு வாழ முடியும் என்பதை நானும் நீங்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இவை அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல் குர்ஆன் என்பது என்ன? ஏனென்றால் எந்த ஒரு விடயம் பற்றிய புரிதல், அதனை நாங்கள் எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் எப்படி புரிந்து வைத்திருக்கின்றோமோ அதற்கு ஏற்பத்தான் அதனுண்டான ரியாக்ஷன் இருக்கும். குர்ஆனை நாங்கள் எப்படி புரிந்து வைத்திருக்கின்றோம்? அல்லாஹு தாலா குர்ஆனிலே ஆயாத் என்று சொல்கின்றான். ஆயாத் என்றால் அத்தாட்சிகள். அத்தாட்சிகள் என்பதை குர்ஆன் 3 வடிவத்திலே குர்ஆன் சொல்கின்றது. ஒன்று ஆயாத்துல்லாஹில் மத்லூவா, அதாவது குர்ஆனில் இருக்கின்ற அந்த வசனங்கள் ஆயாத்துகள். இன்னொரு ஆயாத்துல்லாஹில் மந்தூரா, அல்லாஹு தாலா இந்த பிரபஞ்சத்திலே வைத்திருக்கின்ற அத்தாட்சிகள். அதனையும் அல்லாஹு தாலா ஆயாத் என்றுதான் சொல்கின்றான். இன்னும் ஒரு ஆயாத்துகள் பற்றி அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்கின்றான். அதுதான் சும்ம பஅஸ்னா மின் பஅதிஹிம் மூஸா பிஆயாத்தினா இலா ஃபிர்அவுன வமலஇஹி ஃபதலமு பிஹா. பின்னர் நாங்கள் மூசாவை ஆயாத்துகளை கொடுத்து அனுப்பினோம். அல்லாஹ் தஆலா நபிமார்களுக்கு கொடுத்த அற்புதங்களையும் அந்த சமூகத்தை அல்லாஹ்வின் பால் திசை திருப்புவதற்காக கொண்டு வருவதற்காக கொடுத்த அந்த அத்தாட்சிகளை, அற்புதங்களையும் குர்ஆன் ஆயாத் என்று தான் சொல்கிறது. அந்த ஆயாத்துக்களை அவர்கள் புறக்கணித்தார்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த முன்னைய சமூகங்கள் அழிந்து போனது ஆயாத்துகளை கண்டுகொள்ளாதன் காரணமாகத்தான், ஆயாத்துகளை நிராகரித்ததன் காரணமாகத்தான். அந்த ஆயாத்துகள் அற்புதங்களா, முஅஜிசாத்துகளாக இருந்தன. அல்லாஹு தஆலா எங்களுக்கு குர்ஆனையும் ஆயாத்துகளாகத்தான் தந்திருக்கின்றார். ஒரு ஆயாத்தை, அதாவது ஒரு அற்புதத்தை, ஒரு முஅஜிசா என்கின்ற ஆயத்தை கண்டுகொள்கின்றவர்கள் ஈமான் கொள்வார்கள். எங்களுக்கு தெரியும், அஸ்ஹாபுல் உஹ்தூத் கிடங்குவாசிகள் இந்த ஆயத்தை கடைசியாக கண்டுகொண்டார்கள். இந்த முழு சமூகமும் அல்லாஹ்வை ஈமான் கொண்டதை பார்க்கிறோம். அப்படி பல வரலாற்று நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கிறோம். இவை குர்ஆன் என்கின்ற அந்த ஆயாத் எங்களுக்கு முன்னால் இருக்கிறது. நாளாந்தம் ஓதுகின்ற ஆயாத்தாக, படிக்கின்ற ஆயாத்தாக, சுமக்கின்ற ஆயாத்துகளாக இருக்கின்றது. எனவே இந்த ஆயாத் என்ற அந்த கண்ணோட்டத்தில், அத்தாட்சிகள் என்ற அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கின்ற எபிலிட்டி, திறன் எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது.
குர்ஆனுடைய ஒரு வசனத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு வியந்து அதற்கு முன்னால் சரணடைகின்ற சக்தி, வல்லமை, திறமை எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறதா என்றால் குர்ஆன் சொல்றது ஆயாத். இது ஆயாத் என்று சொல்லுங்க. இது வெறுமனே ஓதிவிட்டு சொல்கின்ற விடயம் அல்ல. இது ஆயாத். இந்த வசனத்தை ஓதுகின்றவர் அதற்கு பின்னால் ஒரு பிரபஞ்சத்துக்கு ஒரு இறைவன் இருக்கிறான் என்பதை ஆழமாக நம்ப வேண்டும். குர்ஆனில் இருக்கின்ற ஒவ்வொன்றும் ஆயாத்துகளாகத்தான் இருக்கிறது. குர்ஆன் பல இடங்களிலே சேலஞ்ச் பண்ணுகின்றது. இந்த ஆயாத்தை முடியும் என்றால் நீங்கள் இது போன்ற ஒன்றை கொண்டு வாருங்கள், இது போன்ற ஒரு சூறாவை கொண்டு வாருங்கள், இது போன்ற ஒரு வசனத்தை கொண்டு வாருங்கள் என்று பல இடங்களில் குர்ஆன் சேலஞ்ச் பண்ணுவதை பார்க்கிறோம். மனிதன் அதற்கு முன்னால் தோல்வி அடைத்திருப்பதை பார்க்கிறோம். எனவே நானும் நீங்களும் இந்த குர்ஆனை எப்படி பார்க்கின்றோம் என்கின்ற அந்த விடயம் மிக முக்கியமான. குர்ஆனை வெறும் மோதி செல்கின்ற ஒரு பரக்கத்தான ஒரு விடயமாக, அதனை மூலம் நன்மை பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற ஒரு விடயமாக பார்க்கின்றோமா? அது என்னுடையதும் உங்களுடையும் உள்ளத்தை ஒழுக்குகின்றது, சிந்தனையை அது அசைக்கின்றது, அது செயற்பட தூண்டுகின்றது, அது ரியாக்ட் பண்ணுவதற்கு அது துணையாக இருக்கின்றது. குர்ஆன் இப்படி பல சந்தர்ப்பங்களில் குர்ஆன் சொல்வதை பார்க்கும். நான் பின்னால் அவற்றை விளங்கப்படுத்துகின்றேன். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல மனிதன் பெரும்பாலானவர்கள் கஃப்லாவில், பொடுபோக்கில் இருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான காரணம். இந்த ஆயாத்துகளை அவர்கள் உணர்ந்து கொள்ளாமல் இருப்பதற்கு, அவற்றை கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கு, அல்லது அவற்றின் மூலமாக அவர்கள் பயனடையாமல் இருப்பதற்கு. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆனை நாங்கள் ஓதுவதை, வாசிப்பதை இரண்டு வகையாக அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒன்று, நாங்கள் குர்ஆனை தொடர்ச்சியாக ஓதுகின்ற அந்த ஓதல், அது ஒரு மாதத்துக்கு ஒரு முறை ஓதி முடிப்பதாக இருக்கலாம், அல்லது 2 மாதத்துக்கு ஒரு முறை ஓதி முடிப்பதாக இருக்கலாம், அல்லது வாரத்துக்கு மன்சில்களாக 7 மன்சிலாக பிரித்து ஒரு முறை ஓதி முடிப்பதாக இருக்கலாம். அது ஒரு ஓதல். அந்த ஓதலுக்கு எங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய நன்மை இருக்கிறது. ஆனால் அறிஞர்கள் சொல்வார்கள் இன்னும் ஒரு ஓதல் இருக்க வேண்டும். அது நிலையான சிந்தனையை முன்னிறுத்திய, கவனமான உள்ளத்தை முன்னிறுத்திய ஓதல். அந்த ஓதல் மூலமாக ஒரு குர்ஆனை ஓதி முடிப்பதற்கு 20 வருடங்களும் செல்ல முடியும், 10 வருடங்களும் செல்ல முடியும். குர்ஆனோடு மிக நிதானமாக நடந்து கொண்டு, குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனத்தையும் கவனமாக பார்த்து, ஒவ்வொரு சூறாவையும் கவனமாக பார்த்து ஓதுகின்ற ஒரு ஓதல் எங்களுக்கு அவசியப்படுகின்றது. அதன் மூலமாக எங்களால் குர்ஆனிலிருந்து எங்களுக்கு தாக்கம் அடைந்து கொள்ள முடியும். குர்ஆனை படிக்கின்ற அந்த பார்வையிலே, குர்ஆனை சிந்திக்கின்ற அந்த நோக்கிலே, குர்ஆனை அத்தாட்சியாக பார்க்கின்ற அந்த பார்வையிலே நாங்கள் குர்ஆனை ஓதுகின்ற ஒரு ஓதலை ஆரம்பிக்க வேண்டும். என்றால் நாங்கள் கூட சஹாபாக்களுடைய வரலாற்று கூட பார்க்கின்றோம். அவர்கள் 10 குர்ஆன் வசனத்தை படித்து விட்டுத்தான் அடுத்த 10 குர்ஆன் வசனத்துக்கு செல்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு ஹதீஸும் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து 5 வசனங்களாக குர்ஆனை பெற்றுக்கொண்டார்கள் என்று அபுல் ஆலியா என்கின்ற அந்த சஹாபி அவர்கள் அறிவிக்கின்றார். இந்த குர்ஆனை மிக கவனமாக பார்க்கின்ற அந்த ஒரு ஓதல், அந்த பார்வை, அந்த விடயம் எனக்கும் உங்களுக்கும் அவசியப்படுகிறது. அதன் மூலமாகத்தான் இந்த குர்ஆனுடனான அந்த நெருக்கமான உறவை என்னாலும் உங்களாலும் பெற்றுக்கொள்ள முடியுமாறு. ஏன்னா நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இந்த மனிதனை பொறுத்த வரைக்கும் மனிதனுக்கு 3 விடயங்கள் இருக்குது. ஒன்று, மனிதனுக்கு ஒரு உடம்பு என்ற ஒரு விடயம் இருக்கிறது, உடல் உறுப்புக்கள் என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. இந்த உடல் உறுப்புக்கள் கூட குர்ஆனுக்கு முன்னால் சரணடைகின்றது. மற்றொன்று இருக்கிறது மனிதனுடைய அறிவு கூட குர்ஆனுடைய விடயங்களை பார்த்து அது ஆச்சரியப்படுகின்றது, பெருமிதம் அடைகின்றது, அது வியந்து போகின்றது. இன்னொரு விடயம் இருக்கின்றது, அதிகமானவர்கள் மறந்து போன விடயம், மனிதனுடைய இமோஷனல் ரியாக்ஷன், மனிதனுடைய உணர்வு சார்ந்த அந்த விடயம். குர்ஆனோடு இந்த 3 விடயத்திலும் நமக்கு உறவு இருக்க வேண்டும்.
குர்ஆன் இப்படி சொல்லுது, இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். ஈமான் கொண்டவர்களுக்கு குர்ஆன் ஓதி காண்பிக்கப்பட்டார் அவருடைய உள்ளங்கள் நடுநடுங்கும். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்ஹும் ஈமானா. அவர்களுக்கு குர்ஆன் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால், ஆயாத்துகள் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஈமான் அதிகரிக்கும். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல ஆயாத் ஓதி காண்பிக்கப்படுகின்ற போது ஒரு ஆயாத் என்று அறிந்து கொள்கின்ற ஆற்றல் எனக்கும் உங்களுக்கும் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அது வெறும் ஒரு இன்னொரு அரபு புத்தகத்தை வாசிக்கின்ற ஒன்றாகத்தான் இருக்கும். அதனால் மூலமாக நீங்கள் பிழையை எடுத்துக்கொள்ள வேண்டாம். குர்ஆனை ஓதுவது அரபு புத்தகம் வாசிப்பது போன்று என்று சொல்லிவிட்டார். குர்ஆனை ஓதுவதற்கு நன்மை இல்லையா என்ற விடயத்தை நீங்கள் பிழையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். நன்மை இருக்கிறது. சொல்ல வருகின்ற விடயத்தை நீங்கள் உணர்ந்து கொண்டிருப்பீர்கள். எனவே நம்முடைய உள்ளம் ரியாக்ட் பண்ணுகின்றது, நம்முடைய ஈமான் அதன் மூலமாக அதிகரிக்கிறது. ஈமான் அதிகரிக்க வேண்டும் என்றால் அந்த ஆயாத் என்ன என்ற அந்த விடயம் நமக்கு தெரிய வேண்டும். இப்போது நவீன காலத்திலே பல்வேறு விடயங்கள் நவீன அறிவியல் காரணமாக அவை கண்டுபிடிப்பை பார்க்கும். நேற்று ஒரு விடயத்தை படிக்க கிடைத்தது. அப்படி ஒரு விடயத்தை உதாரணமாக ஈமான் அதிகரிக்கின்ற அறிவு மூலமாக ஈமான் உயர்வடைகின்ற ஒரு விடயத்தை சொல்கிறேன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய படை அப்படியே நகர்ந்து செல்கின்ற போது அந்த படை அந்த விடயத்தை பற்றி குறிப்பிடுகின்ற போது லயஹ்திமன்னக்கும் சுலைமானு வஜுனூதுஹு, சுலைமானும் அவருடைய படையும் உங்களை மிதித்து துண்டு துண்டுகளாக மாற்றாமல் இருக்கட்டும் என்று குர்ஆன் சொல்லுது. இந்த குர்ஆன் வசனம் ஏன் லயஹ்திமன்னக்கும், ஹதம என்றால் அந்த கண்ணாடி உடைகிறதுக்குத்தான் குர்ஆனை பயன்படுத்து. கண்ணாடி உடைஞ்சி போகிற துண்டு உடைஞ்சி போகிற விடயத்துக்குத்தான் குர்ஆன் பயன்படுத்து. ஏன் இது எறும்புகளுக்கு பயன்படுத்திக்குது என்று ஒரு ஆய்வு சொல்கிற நேரம், அந்த ஆய்வில் சொல்கிற விஷயம் என்னென்றால், அல்லாஹ் தஆலா அந்த எறும்பை படைத்திருக்கிற அந்த மூலப்பொருள் அது அந்த கண்ணாடி போன்றது, கண்ணாடி உடையக்கூடியது போன்று உடையக்கூடியது. எனவே அதனால தான் குர்ஆன் அந்த சொல்ல பயன்படுத்தியது. குர்ஆன் ஒவ்வொரு சொற்பிரயோகமும் மிக நுணுக்கமானது. எனவே அதனால் குர்ஆன் அந்த சொற்பிரயோகத்தை பயன்படுத்தி இருக்கிறது என்று அப்படி சொல். அது அறிவுக்குரிய விடயம். அந்த அறிவால் நாங்கள் இப்போது ஆச்சரியம் இப்படி எக்கச்சக்கமான விடயங்கள் இருப்பதை பார்க்கிறோம். அதே போல குர்ஆன் சொல்லுங்க, வைதா சமிஉ மா உன்ஸில லர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களை பற்றிய குர்ஆன் சொல்கின்ற போது அவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதருக்கு இறக்கி அருளப்பட்டிருக்கின்ற வசனங்களை அவர்கள் செவிமடுத்தால், அவற்றை செவிமடுத்தால் தரா அயுனஹும் தஃபீது மினத்தம், அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் பிரவாகம் எடுத்து ஓடும். ஏனென்றால் மிம்மா அரஃபு மினல் ஹக், அவர்கள் சத்தியத்தை அறிந்து கொண்டார்கள் என்பதன் காரணமாக. குர்ஆன் ஓதப்படுகின்ற போது, வாசிக்கப்படுகின்ற போது அதன் மூலமாக அது ஒரு சத்தியம், ஒரு ஆயாத், ஒரு அத்தாட்சி, இது அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய ஒரு வசனம், வார்த்தை என்பதை புரிந்து கொள்கின்ற ஆற்றல், அதனை ஒரு அத்தாட்சியாக பார்க்கின்ற ஒரு ஆற்றல் எனக்கும் உங்களுக்கும் இருக்க வேண்டும். அதே போன்று இன்னொரு வசனத்திலே குர்ஆன் சொல்றது, அல்லாஹு நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸ் கிதாபன் முத்தஷாபியன் மசானிய தக்ஷஇரு மின்ஹு ஜுலூதுல் லதீன யஹ்ஷௌன ரப்பஹும் வ தலீனு ஜுலூதுஹும் வ குலூபுஹும் இலா திக்ரில்லாஹ். நான் சொன்னேனே மனிதனுடைய உடலும் ரியாக்ட் பண்ணுகிறது என்று. இந்த வசனத்தில் குர்ஆன் சொல்கின்றது தக்ஷஇரு மின்ஹு ஜுலூதுஹும், அவருடைய தோள்கள் மெய்சிலிர்த்து போகின்றன. அந்த உடம்பு அப்படியே அந்த குர்ஆன் வசனங்களை கேட்கின்ற போது, அந்த வசனங்களை கேட்கின்ற போது அவை அப்படியே, அதாவது அந்த மெய்சிலிர்த்து அவை போகின்றன என்ற அந்த விடயத்தை குர்ஆன் சொல்லும். எனவே மனிதன் இந்த குர்ஆனை உடலையும் பயன்படுத்தி, அறிவையும் பயன்படுத்தி, உள்ளத்தையும் பயன்படுத்தி அதனோடு ரியாக்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது. அத்தகைய ஒரு உறவை நாங்கள் குர்ஆனோடு வளர்த்துக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அந்த அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த வகையில் சில முக்கியமான எப்படி குர்ஆனோடு இப்படியான ஒரு நெருக்கமான ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்பதற்கு சில வழிகாட்டல்களை தொடர்ந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று கருதுகின்றேன். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இப்படி சொல்கின்றான், அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப யத்லூனஹு ஹக்க திலாவதிஹி. அந்த அல்லாஹ்வுடைய ஆயாத்துகள், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அதனை ஓதுகின்றார்கள், ஹக்க திலாவதிஹி, அதனை அதற்கே உரிய முறைப்படி அவர்கள் ஓதுகின்றார்கள். யத்லூனஹு ஹக்க திலாவதிஹி,
அதாவது அவர்கள் அந்த குர்ஆன் வசனத்தை ஓதுகின்றார்கள், அதன் அந்த ஹக்க திலாவா என்றால் அதற்கே உரிய முறையில் ஓதுகின்றார்கள். அதற்கே உரிய முறையில் ஓதுவது என்றால் என்ன என்பதை தஃப்சீர் ஆசிரியர்கள் தெளிவுபடுத்துகின்ற போது அதுக்கு முன்னால் சொல்கின்றார்கள், இது யாரை குறிக்கும் என்று. இந்த குர்ஆனை அந்த வசனங்களை கிதாபை ஓதுகின்றவர்கள் யார் என்று சொல்கின்ற போது ஒரு கருத்து இருக்கின்றது, அது முன்னே சமூகங்களுக்கு இறக்கேறப்பட்ட அந்த வேதத்தை பற்றி சொல்கின்றது, அது யூதர்கள் நசாராக்களை குறிக்கும் என்று. இன்னொரு கருத்து சொல்லப்படுகின்றது, அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களை குறிக்கும் என்று. மற்றொரு கருத்து சொல்லப்படுகின்றது, அதுதான் எல்லா காலத்துக்கும் ஏற்றமானது, பொதுவானது, மோமீன்கள் அனைவரையும் குறிக்கும், எல்லா காலத்தில் இருக்கின்ற மோமீன்கள் அனைவரையும் குறிக்கும் என்று அவர்கள் சொல்கின்றார். இவை குர்ஆனை உரிய முறைப்படி ஓதுவது என்றால் என்ன என்பதை பற்றி அறிஞர்கள் சொல்கின்ற போது அவர்கள் சொல்கின்றார்கள், குர்ஆனோடு நான் ஆரம்பத்தில் சொன்னது போல உடல் ரீதியாகவும் சிந்தனா ரீதியாகவும் உள ரீதியாகவும் சேர்ந்து அந்த குர்ஆனை எடுத்துக்கொள்ளுதல், குர்ஆனை ஓதுதல். அந்த வகையில் அவர் சொல்கிறார், வைதா மர்ர பிதிக்ரில் ஜன்னா, சுவர்க்கத்தை ஞாபகப்படுத்தி குர்ஆன் சொல்கின்ற போது ஸஅலல்லாஹுல் ஜன்னத்த, உடனடியாக அந்த இடத்தில் நிறுத்தி சுவர்க்கத்தை வேண்டுதல், அது ஹக்க திலாவா. அதே போன்று வைதா மர்ர பிதிக்ரின் நார், நரகத்தை நினைவுபடுத்தி குர்ஆன் சொல்கின்ற போது உடனடியாக அந்த இடத்தில் நின்று நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடிவிட்டு செல்லுதல். அதே போன்று இன்னொரு கருத்து சொல்கின்றார்கள், குர்ஆனை ஹக்க திலாவா என்றால் யத்தபிஊன ஹக்க இத்திபாஇ, அதனை உரிய முறையில் மிகச்சரியாக குர்ஆனுடைய வழிகாட்டல்களை பின்பற்றுதல். அதே போன்று அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், மன் யத்தபிஉல் குர்ஆன, யார் குர்ஆனை பின்பற்றுகின்றாரோ யஹ்பிது பிஹி அலா ரியாதில் ஜன்னா, அவர் உலகத்திலே சுவர்க்கத்தின் தோட்டத்தில் அவர்கள் விழுந்து விடுவார்கள். குர்ஆனை பின்பற்றுகின்றவர்கள் சுவனத்தின் தோட்டத்தில் உலகத்திலே விழுந்து விடுவார்கள் என்ன சொன்ன என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அந்த வகையில் தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், குர்ஆனை சுமந்தவர்களுக்கு பசியோ பட்டினியோ பயமுறுத்துவதோ அவர்களை ஒன்றும் செய்து விடாது என்பதை இந்த உலகத்திலே இன்றைய காலத்திலே வரலாற்றிலே நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையிலே அந்த இடத்தில் மற்றொரு மிக முக்கியமான விடயத்தையும் ஞாபகப்படுத்துவது பொருத்தம் என்று நினைக்கின்றேன். இவ்வளவு முழு உலகமும் சேர்ந்து ஒரு குறித்த ஒரு சமூகத்தை நசுக்குவதற்கு முயற்சிக்கின்ற போதும் அந்த சமூகம் அசையாமல் இருப்பதற்கு பின்னால் என்ன காரணம் இருக்கிறது என்று யாரும் சொல்வதில்லை. ஏன் அவ்வளோ பலமாக அந்த சமூகம் இருக்கிறது, ஏன் அவ்வளோ டிசிப்ளினாக அந்த சமூகம் இருக்கிறது, ஏன் அவ்வளோ அந்த மனிதர்கள் பொறுமையாக இருக்கிறார்கள், அவர்களை எது பயிற்றுவிக்கிறது, எது அதற்கு பின்னால் இருக்கிறது என்ற ரகசியத்தை யாரும் சொல்வதில்லை. அது வேறு எந்த ரகசியமும் அல்ல, அது அவர்களே சொல்கின்றார்கள், நாங்கள் குர்ஆனோடு இருக்கின்றோம், குர்ஆன் எங்களுடைய வாழ்க்கையாக இருக்கின்றது என்ற அந்த விடயத்தை அவர்கள் சொல்கின்றார்கள். குர்ஆனிய சமூகம் ஒன்றை எந்த ஒன்றாலும் வீழ்த்த முடியாது என்பதற்கு இதுவெல்லாம் எமக்கு உதாரணமாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஹக்க திலாவத்திக்கு குர்ஆனை உரிய முறையிலே ஓதுதல் என்பதற்கு இப்னு ஆஷூர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் ஒரு அருமையான விளக்கத்தை சொல்கின்றார். அதாவது அவர்கள் சொல்கின்றார், ஹிய திலாவத்து பி ஃபஹ்மி மகாசிதில் கலாம் அல் மத்லூப், அல்லாஹு தஆலா உடைய அந்த வார்த்தைகளுடைய நோக்கங்களை புரிந்து ஓதுதல், அதுதான் உண்மையான ஓதுதல். குர்ஆனை உண்மையாக ஓதுதல் என்பது, அதனை வாசித்தல் என்பது குர்ஆனில் இருக்கின்ற அல்லாஹு தஆலா சொல்கின்ற அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கின்ற அந்த வசனங்களுடைய நோக்கங்களை கருத்துக்களை விளங்கி ஓதுதல் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். பிறகு சொல்கின்றார்கள், ஃபஹக்கு திலாவா ஹுவல் இல்மு பிமா ஃபில் மத்லூப், ஓதப்படுகின்ற விடயத்தில் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து ஓதுதல் தான் உண்மையான ஓதுதல். எனவே அத்தகைய ஒரு ஓதலைத்தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், குர்ஆனை ஓதுவதற்கு 2 ஒழுங்குகளை வைத்துக்கொள்ள வேண்டும். ஒன்று, குர்ஆனை நாளாந்த அந்த அல் விர்த், அதாவது நாளாந்தம் ஒரு பகுதியை குர்ஆனுடைய அதிலே ஓதுவது. மற்றொன்று, குர்ஆனோடு நிதானமாக பயணிப்பது. அது இன்னும் ஒரு 20 வருடமாக இருக்கலாம், 10 வருடமாக இருக்கலாம், 15 வருடமாக இருக்கலாம். அது
பாதையில் இருக்க வேண்டும் என்பதுதான் கடமை அல்லாமல் பாதையின் இலக்கை அடைய வேண்டும் என்பது கடமை அல்ல. பாதையில் இலக்கை அடையாமல் நபியவர்களோடு பயணித்து எத்தனையோ மனிதர்கள் ஆரம்பத்திலும் இடையிலும் மரணித்திருக்கிறார்கள். அவர்களை பற்றியெல்லாம் குர்ஆன் சுபசோபனம் சொல்கின்றது. பாதையில் இருக்க வேண்டும் என்பதுதான், திடமாக இருக்க வேண்டும் என்பதுதான் உறுதி. குர்ஆனை முழுமையாக படித்து முடிக்க வேண்டும் என்பதை விட குர்ஆனை படிக்கிறேன், குர்ஆனோடு இப்படி ஒரு பயணத்தை ஆரம்பித்திருக்கிறேன் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, குர்ஆனோடு இத்தகைய ஒரு நெருக்கமான ஒரு உறவை நானும் நீங்களும் வளர்த்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். இப்படி இருக்கின்ற போது சில உதாரணங்களையும் சொல்வது பொருத்தமாக இருக்கும் நினைக்கின்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இரவு தொழுகையை ஒரே ஒரு குர்ஆன் வசனத்தை மாத்திரம் திரும்ப 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 ஓதி தொழுகின்றார்கள் என்று பதிவு செய்யப்படுகின்றது. இன் துஅذிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக் வ இன் தக்ஃபிர் லஹும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம். அதை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்கின்ற அந்த வசனத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீட்டுகின்றார்கள். இன் துஅذிபுஹும், யா அல்லாஹ் நீ அவர்களை தண்டிப்பாய் என்றால் ஃபஇன்னஹும் இபாதுக், அவர்கள் உன்னுடைய அடியார்கள். வ இன் தக்ஃபிர் லஹும், நீ அவர்களை மன்னிப்பாய் என்றால் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம், நீ அதிகாரம் மிக்கவனும் ஞானம் மிக்கவும் ஆவாய், நீ அவர்களை மன்னிப்பாய் என்றிருந்தால் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குர்ஆன் வசனத்தை வைத்துக்கொண்டு முழு இரவிலும் ஓதினார்கள் என்று ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதன் குர்ஆனுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முன்மாதிரியாக இருக்கின்றது. குர்ஆன் அற்புதமானது அன்புக்குரிய சகோதரர்களே. மேற்கத்திய உலகத்திலே ஒரு ஆய்வு செய்யப்பட்டிருக்கு. மேற்கத்திய உலகத்தில் அதிகமானவர்கள் எதற்காக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், என்ன காரணத்துக்காக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்ற விடயத்தை ஆய்வு செய்கின்ற ஒரு அரபு எழுத்தாளர் தான் அதனை பதிவு செய்கின்றார். அவர் சொல்கின்றார், பல காரணங்கள் இருக்கின்றன. அவற்றில் முதன்மையான காரணம் குர்ஆனை செவிமடுத்தல். வெறும் செவிமடுத்தல் மாத்திரம் என்றால் அது கலாமுல்லா, இது அல்லாஹ் படைத்த உடல், அல்லாஹ் படைத்த செவி, அல்லாஹ் படைத்த உள்ளம். எனவே அல்லாஹ்வுடைய கலாம் அல்லாஹ் படைத்த படைப்புக்குள்ளால் நுழைகின்ற போது அது எதுவாக இருந்தாலும் அது தாக்கம் செலுத்தும். அப்படி சாதாரணமாகவே அந்த குர்ஆன் அது எதனையும் விளங்காத ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருவருடைய உள்ளத்தில் அப்படி தாக்கம் செலுத்துகிறது என்றால் நானும் நீங்களும் அதனை விளங்க ஆரம்பித்தோம் என்றிருந்தால் அது எத்தகைய தாக்கத்தை என்னிலும் உங்களிலும் ஏற்படுத்தும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இந்த குர்ஆன் வசனத்தை வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹி ثم توفى كل نفس بما كسبت وهم لا يظلمون என்ற இந்த வசனத்தை வத்தகு பயந்து கொள்ளுங்கள், யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், எந்த நாளில் அல்லாஹ்வை நோக்கி நீங்கள் மீண்டு செல்கின்றீர்களோ அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்ற அந்த வசனத்தை அவர்கள் ஒரு நாளில் 20 தடவைக்கு மேலாக ஓதி அவர்கள் அதனை மீட்டக்கூடியவர்களாக இருந்தார். இப்படி குர்ஆனோடு ஒரு உள்ளம் சார்ந்த உடலும் சார்ந்த சிந்தனையும் சார்ந்த ஒரு உறவை நானும் நீங்களும் கட்டியெழுப்பது. இது குர்ஆன் அப்படி ஒரு தாக்கம் மிக்கது என்பதன் காரணமாகத்தான் அன்றைய அந்த காலத்தில் இந்த குர்ஆனுக்கு செவிமடுக்க வேண்டாம் என்று காபிர்கள் ஏனையவர்களுக்கு எச்சரித்தார். வகால அல்லதீன கஃபரு லா தஸ்மஉ லிஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனுக்கு நீங்கள் செவிமடுக்க வேண்டாம், வல்கௌ ஃபீஹி, அதிலே இருந்து உங்களுடைய கவனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், கஃப்லாவில் ஈடுபடுங்கள், வல்கௌ ஃபீஹி லஅல்லகும் தக்லிபூன், நீங்கள் செவிமடுத்தால் நீங்கள் மிகைக்கப்படுவீர்கள் என்று குர்ஆன் சொல்கின்றது. குர்ஆனை செவிமடுக்க வேண்டாம் என்று அந்த காபிர்கள் மற்றவர்களுக்கு உபதேசித்தார்கள். ஏனென்றால் குர்ஆனால் நீங்கள் மிகைக்கப்படுவீர்கள். குர்ஆன் மனிதனை மிகைக்கக்கூடியது, அதனை செவிமடுக்க வேண்டும். செவிமடுக்க வேண்டிய முறைப்படி நானும் நீங்களும் செவிமடுக்க வேண்டும். அத்தகைய ஒரு பழக்கத்தை என்னிலும் உங்களிலும் நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, கடைசியாக இந்த குர்ஆனிலே நம்முடைய சிந்தனையை செலுத்தி ஒரு சுயமாக இந்த குர்ஆனோடு ஈடுபட்டு கொள்வதற்கு சில அறிஞர்கள் சொல்லியிருக்கின்ற சில முக்கியமான ஒரு விடயங்களை உங்களுடைய சிந்தனையோருக்கு பகிர்ந்து கொள்ளலாம் என்று கருதுகின்றேன். வருகின்ற இந்த ரமலானிலே இத்தகைய ஒரு பயிற்சியை எங்களுக்கு செய்து பார்ப்பதற்கு முடியுமாக. குர்ஆனில் உதாரணமாக நீங்கள் ஒரு சூறாவை
அல்லது ஒரு பகுதியை நீங்கள் எடுத்துக்கொள்வது என்று வாசிப்பதற்கு எடுத்துக்கொள்வதற்கு என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அப்படி என்றால் உதாரணமாக ஒரு சூரா என்று எடுத்துக்கொள்ளுங்கள், மிக இலகுவாக இருக்கும். முதலாவதாக ஒரு பிராக்டிக்கலாக உங்களுக்கென்று ஒரு பயிற்சி கோப்பியை வைத்துக்கொள்ளுங்கள். ஒரு குர்ஆனை படிப்பதற்கென்று ஒரு பயிற்சி கோப்பியை வைத்துக்கொண்டு அதிலே இந்த விடயங்களை குறித்துக்கொள்ளுங்கள். இது யாருக்கும் செய்ய முடியும். அதனை தொடர்ந்து நீங்கள் அறிஞர்களை, உலமாக்களை, அவர்களை கண்டு சந்தித்து அதற்குரிய மேலதிக விளக்கங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளும். ஆனால் குர்ஆனோடு இன்டராக்ட் ஆகுவதற்கு, நெருக்கமாவதற்கு, குர்ஆனுடைய அந்த வழிகாட்டலை பெற்றுக்கொள்வதற்கு இந்த வழிமுறைகள் உதவி செய்யும் என்று நிச்சயமாக நம்புகின்றேன். அந்த வகையில் முதலாவதாக குர்ஆனுடைய அந்த சூறாவுடைய பெயர் என்ன என்பதை நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள். பெரும்பாலும் அந்த சூறாவுடைய பெயரை சூழத்தான் அந்த குர்ஆனுடைய அவ்வளவு கருத்துக்களும் இருக்கும். இதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லணும். சூரத்துல் பக்கராவிலே பக்கரான்னு தானே பேர் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லலாமே என்ன இது, எப்படி இந்த பக்கரா சூழமா முழு குர்ஆன் மீது? எஸ், அது எப்படி இருக்குது என்றால் அழகாக அறிஞர் விளங்கப்படுத்துகிறாங்க. சூரத்துல் பக்கராவில் எக்கச்சக்கமான கட்டளைகள் சொல்லப்பட்டிருக்கு, ஏவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. பக்கரா என்ற மெட்டர் அந்த அல்லாஹ்வுடைய கட்டளை ஒன்றை பற்றி தான் அந்த சூரத்துல் பக்கரா பேசு. இன்னல்லாஹ் யஅமுருக்கும் அன் தஸ்பஹு பக்கரா, நீங்கள் ஒரு மாட்டை அருங்கள் என்று அல்லாஹு தஆலா உங்களுக்கு கட்டளையிடுகின்றார் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன போது அவர்கள் அந்த கட்டளையை தான் பார்த்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், தத்தஹிதுனா ஹுஸ்வா, நீங்கள் எங்களை பரிகசிக்கிறீர்களா என்று அவர்கள் அந்த அல்லாஹ்வுடைய கட்டளையை பரிகாசமாக பார்த்தார். அல்லாஹ்வுடைய அதனால் அந்த விளைவை பின்னால் அப்படியே குர்ஆன் சொல்வதை பார்க்கணும். அவர்கள் யார் கட்டளையிட்டது என்பதை பார்க்கவில்லை. அது ஒரு மாட்டோடு சம்பந்தப்பட்ட விடயம் என்று அவர்கள் பார்த்தார்கள். மாட்டை பற்றி தான் கேட்டார்கள், யார் கட்டளை எடுக்கின்றார்கள் என்று பார்க்கவில்லை. இன்ன ரப்புக்கும், உங்களுடைய ரப்பு என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் பல விடுத்தம் சொல்கின்றார். அல்லது மூசா அலைஹிஸ்ஸலாத்திலே அந்த சமூகம் பல விடுத்தம் கேட்கின்றது, உங்களுடைய ரப்பிடத்தில் கேளுங்கள், அதனுடைய கலர் என்ன, அதனுடைய அமைப்பு என்ன, அது எப்படி என்று. அந்த குர்ஆன் சூரா பக்ராவில் இருக்கின்ற பெரும்பாலான கட்டளைகள், அந்த கட்டளைகளுக்கு முன்னால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற மனப்பதிவை இந்த சூரா பக்ராவுடைய அந்த பக்ரா என்ற விடயம் எங்களுக்கு சொல்கின்றது. இரண்டாவது, நீங்கள் சூராவுடைய அந்த ஆரம்ப பகுதிகளை பாருங்கள். பெரும்பாலும் அந்த ஆரம்ப பகுதிகளும் இந்த சூராவுடைய பிரதானமான பகுதியாக இருக்கும். இந்த சூரா உள்ளடக்கி இருக்கின்ற எல்லாவற்றுடைய சுருக்கமாக அது இருக்கும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். உதாரணமாக சூரத்துல் பக்கராவுடைய முதல் வசனங்கள் 3 விதமான மனிதர்களை பற்றி பேசுகின்றது. மூமின்கள் பற்றி, காஃபிர்கள் பற்றி, முனாஃபிக்கள் பற்றி. இந்த 3 வகையான மனிதர்களை பற்றியும் தான் குர்ஆன் மொத்தமாக சொல்வதை பார்க்கின்றோம். மற்றொரு விடயம்தான் குர்ஆன் அந்த சூராவுடைய கடைசி பகுதியை பாருங்கள். கடைசி பகுதிக்கும் அந்த அறிஞர் சொன்னார், கடைசி பகுதிக்கும் முதலாவது பகுதிக்கும் இடையில் தொடர்பு இருக்க முடியும், ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்று பாருங்கள். சில சூறாக்கள் அப்படி தொடர்பு இருப்பதை அறிஞர்கள் ஒழுங்குபடுத்தி இருக்கின்றார். அதே நேரத்தில் ஒரு சூறாவுடைய கடைசி பகுதிக்கும் அடுத்த சூறாவுடைய ஆரம்ப பகுதியை இணைத்து பாருங்கள். இது ஒரு எங்களுக்கு குர்ஆனோடு, நான் எதனை சொல்கிறேன், தஃப்சீர் படிப்பதற்கல்ல, குர்ஆனோடு இன்டராக்ட் ஆகுவதற்கான ஒரு ஒழுங்குமுறை. குர்ஆனிலே ஒரு சூறாவிற்கு கடைசியாக வந்திருக்கும் தஸ்பீ செய்துங்கள் என்று, அடுத்த சூறா வந்திருக்கும் சப்பஹ லில்லாஹ் என்று வந்திருக்கும். மற்றையெல்லாம் ஒரு அறிஞர் அழகான முறையில் தொகுத்திருக்கின்றார். அல் பஸ்ஸாம் சாய் என்று நினைக்கின்றேன். இந்த அறிஞர் மிக அழகான முறையில் தொகுத்திருக்கின்றார், எப்படி குர்ஆனுடைய இந்த ஒழுங்கமைப்பெல்லாம் எவ்வாறு இருக்கிறது என்று. இதெல்லாம் எங்களுடைய அந்த சிந்தனையை குர்ஆனிலே கொண்டு செல்வதற்கு, நம்முடைய அறிவை குர்ஆனிலே கொண்டு செல்வதற்கான சில வழிமுறை. அதே போன்று அந்த சூறாவில் வந்திருக்கின்ற அல்லாஹ்வுடைய செயற்பாடுகளை பாருங்கள். அல்லாஹ்வுடைய செயற்பாடுகள், அஃஆலுல்லா, அல்லாஹ் ஹலக்கான்னு சொல்லியிருப்பான், ஜாலான்னு சொல்லியிருப்பான், சஹரான்னு சொல்லியிருப்பான், அன்சலான்னு சொல்லியிருப்பான். இதெல்லாம் தொகுத்துடுங்க குர்ஆன். இது ஒரு பயிற்சி மாதிரி. அப்போ குர்ஆன் அல்லாஹ் தஆலா எத்தனை செயற்பாடுகள்லாம் அந்த சூறாக்கள் செய்கிறாங்க. இன்னொன்று செய்யுங்கள், குர்ஆனிலே அந்த சூறாவிலே திரும்ப திரும்ப வந்திருக்கின்ற விடயங்கள். ஃபபி ஐய ஆலா ரப்பிக்குமா துகذிபான், ஏன் இத்தனை விடுத்தம் இந்த 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 வசனம் திரும்ப திரும்ப வந்திருக்கிறது. வயலு யௌம இதில் முகذிபீன், பொய்யர்களுக்கு கேடுதான் என்று ஒரு சூறாவிலே 13 தடவை வந்திருக்கின்றது.
ஏன் அப்படி வந்திருக்கிறது? அது நம்முடைய சிந்தனைக்கு வர வேண்டும். பொய் என்றால் எங்களுக்கு தெரியும், பொய்யை அவ்வளவு தூரம் கண்டித்திருக்கா என்ற செய்தியை அது தெளிவாக சொல்கிறது என்பது விளங்குகின்றது. இப்படி எங்களுக்கு அதனை படித்துக் கொள்ள முடியும். அதே போல குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த சூறாவில் சொல்லப்பட்டிருக்கிற உதாரணங்கள் இருக்கும். அந்த உதாரணங்களை தேடிப்பாருங்கள். இப்படி குர்ஆனோடு உங்களுக்கு இன்ட்ராக்ட் ஆக முடியும். அதே போல குர்ஆனிலே சொல்லப்பட்ட அந்த சூறாவிலே சொல்லப்பட்டிருக்கின்ற கதைகள் இருக்கும், அவற்றை பாருங்கள். அந்த கதைக்கும் அந்த குர்ஆனுடைய மையக்கருத்துக்கும் இடையில் இருக்கின்ற அந்த தொடர்பை பாருங்கள். அந்த சூறாவுக்கும் இடையில் இருக்கின்ற தொடர்பை பாருங்கள். ஏன் அந்த சூறாவை அந்த அந்த கதையை அல்லாஹு தஆலா அந்த இடத்தில் வைத்திருக்கார்? குர்ஆன் என்பது, குர்ஆனில் ஒரு சூறா இந்த இடத்தில் அமைய வேண்டும், ஒரு வசனம் இந்த அமையத்தில் அடைய வேண்டும், அந்த வசனத்துக்கு முன்னால் உள்ள வசனம் பின்னால் உள்ள வசனம் அது எவ்வாறு அமைய வேண்டும், எதுவாக இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் தீர்மானித்தவன் மனிதர்கள் அல்ல, அல்லாஹ். சில போது எங்களுக்கு விளங்காது. அதாவது அல்லாஹ் தஆலா ஒரு கேள்வி குர்ஆனில் இருக்கும், கேள்விக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விடை இருக்கிற மாதிரி தான் குர்ஆனில் இருக்கும். அடுத்தது அது நம்முடைய சிந்தனைக்குரியது. இப்படியெல்லாம் எங்களுக்கு குர்ஆனை முன்னால் வைத்துக்கொண்டு சிந்திக்க முடியும். குர்ஆனிலே அந்த சூறாவில் வந்திருக்கின்ற அதில் ஈமான் பற்றி பேசப்பட்டிருக்கிறதா, ஈமானுடைய விடயங்கள் பற்றி, அல்லாஹ் பற்றி, மலக்குமார்கள் பற்றி, ரசூல்மார் பற்றி, மறுமை நாள் பற்றி, என்னென்ன அந்த ஈமானுடைய அம்சங்கள் என்ன விடயங்கள் பற்றியெல்லாம் பேசப்பட்டிருக்கிறது என்பதை நம்முடைய கணக்கு எடுத்துக்கொள்ளும். மூமீன்களுடைய பண்புகள் பற்றி வந்திருக்கிறதா, முனாஃபிக்களுடைய பண்புகள் பற்றி வந்திருக்கிறதா, காபிர்களுடைய பண்புகள் பற்றி வந்திருக்கிறதா என்பதை பட்டியலிட்டு பாருங்கள். அதே போன்று அந்த அத்தகைய பட்டியலிடுகின்ற போதும் எங்களுக்கு அவற்றை கொண்டு பிரார்த்திக்க முடியும். மோமினுடைய பண்பென்றால் மோமினாக அத்தகைய பண்பை உடையவன் என்று நான் இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க முடியும். காஃபிருடைய பண்பென்றால் அந்த பண்பு வந்துவிடக்கூடாது என்று எனக்கு பிரார்த்திக்க முடியும். அதே போன்று குர்ஆனில் அந்த சூறாவில் வந்திருக்கின்ற என்ன கட்டளைகள் வந்திருக்கின்றன என்று பாருங்கள். இப்படி இந்த குர்ஆனோடு எமக்கு ஒன்றித்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. இப்படி குர்ஆனை நாங்கள் அணுகின்ற போது இதன் மூலமாக அந்த யத்லூன ஹக்க திலாவதிஹி, குர்ஆனை உரிய முறையில் ஓதுகின்ற அந்த அதற்கே உரிய முறையில் ஓதுகின்ற அந்த ஒழுங்கு அமைப்பை எனக்கும் உங்களுக்கும் ஒரு பயிற்சியாக எடுத்துக்கொள்ள முடியும். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இந்த முறை குர்ஆனோடு நாங்கள் இன்ட்ராக்ட் ஆவதற்கு, நேரடியாக சேர்ந்து பயணிப்பதற்கான ஒரு முறை அல்லாமல் நாங்கள் குர்ஆனுடைய தஃப்சீரை, குர்ஆனுடைய விளக்கத்தை நாங்கள் படிப்பதென்றால் நிச்சயமாக அறமொழி அறிந்தவர்களுடைய உதவியோடு, அந்த துறையில் சார்ந்தவர்களுடைய அறிவு விளக்கத்தோடு தான் நாங்கள் படிக்க வேண்டும். ஆனாலும் குர்ஆனை படிக்கக்கூடாது என்பதல்ல, குர்ஆனை இப்படி படிக்க முடியும் என்று அறிஞர்கள் நமக்கு வழிகாட்டுகின்றார். ஒரு சூறாவில் அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் 2 திருநாமங்கள் இருக்கின்றன. ஏன் இந்த 2 திருநாமங்களும் இந்த சூறாவில் வந்திருக்கிறது என்பதை நம்முடைய சிந்தனைக்கு வர முடியும். அது எனக்கு விளங்குவதில்லையே என்று கூட அதனை நினைத்து கவலைப்பட முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் குர்ஆனை ஓதுகின்ற போது அழுங்கள், அழ முடியாது விட்டால் அழுவது போன்று நடியுங்கள், இந்த குர்ஆன் எனக்கு விளங்குவதில்லை என்று. அப்படி கூட எமக்கு இந்த குர்ஆனோடு இன்ட்ராக்ட் ஆக முடியும். இனி அல்லாஹு தஆலா எதிர்வருகின்ற இந்த ரமலானிலே நல்ல ஒரு இறுக்கமான உடலும் உள்ளமும் அறிவும் சிந்தனையும் சேர்ந்த அந்த உறவை குர்ஆனோடு வளர்த்துக் கொள்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.